வணக்கம் நண்பர்களே. நம்ம தருமபுரி மாவட்டம் கொல்லல் என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஜேகே திருமண மண்டபம், ஜேகே பிளாசான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ திருமண மண்டபம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7 ஹெச்பி மோட்ரு இவங்களுக்கு வந்து நம்ம சோலாரில் பண்ணி கொடுத்துருப்போம். பக்கம் 2 ஏக்கர் இருக்குது. அதை பாசனம் பண்ணுறதுக்காகவும், இல்லை திருமண மண்டபத்தோட தேவைக்காகவும் சோலார் மாதிரி மண்டபத்துக்கு மேலேயே போட்டு கொடுத்துருப்போம். அதையும் பார்த்துருப்பீங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட், அதாவது சோலாரில் இயங்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட். ஏன்னா மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த திருமண நாளில், அதாவது மேரேஜ் டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முகூர்த்த நாள், அந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் இங்கே அதிகமான தேவைகள் இருக்கும். அதனால் டெய்லி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வந்து டெய்லியும் ஈபியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, கமர்ஷியல் கரண்ட்ன்றதுனால எக்கச்சக்கமான கரண்ட் பில் வந்துட்டுருக்கும். அதனால் நம்ம ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருந்தோம். ஆரம்பத்தில் அது பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். சரி, சுற்றி வந்து ஸ்ட்ரீட் லைட் போட்டுக்கோங்க, போதுமான வெளிச்சம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, மண்டபம் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது இன்னும் ஒரு 10-15 நாளில் ஓப்பனிங் இருக்குது. அதாவது மண்டபம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து என்னென்னா, ஸ்ட்ரீட் லைட்டு வந்து அமைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுலேயே வந்து ஈபிக்கும் லைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு போல் எக்ஸ்டென்ட் செஞ்சு 2.5 இன்ச்சு ஜி பைப்பு கொண்டு தான் நம்ம இதை சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 55 வாட்ஸ் பேனலும், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 18 ஏஹெச் இருக்கிற மாதிரி 18 ஏஹெச் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து இது போட்டு கொடுத்துருக்குறோம். என்னென்னா, 18 ஏஹெச்சில் வந்து பேட்ரி இன்பில்ட், அதாவது PO4 லித்தியம் பிராஸ்பேட்டு PO4 பேட்ரி தான் இதுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா, பேட்ரி எல்லாமே இன்பில்டாக இருக்கக்கூடியது தான். அதுவும் இல்லாது இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தயாரிப்பு எல்லாமே மேட் இன் இண்டியா. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஓன் மேக்கிங்காக தயாரித்து கொடுக்குறாங்க. பாருங்கள் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவே சாதாரண சைனா லைட்டு அந்த மாதிரினா 1 வருஷம் தான் உங்களுக்கு வந்து வாரண்டி தருவாங்க. அதுவும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு பேடு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸு, 50 வாட்ஸு, 70 வாட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா DT2 சென்சார்னு சொல்லுவாங்க, செமி இண்டிகேட்டர் சென்சார். உங்களுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, வெளிச்சம் எப்போ மறையுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் எப்போ வெளிச்சம் வந்து என்ட்ரி ஆகுதோ, காலையில் 6 மணிக்கு வெளிச்சம் என்ட்ரி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது 100% வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெளிச்சம் உங்களுக்கு நைட் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆள் நடமாட்டம் இருந்தால் தான் இது ஆன் ஆகும் அந்த மாதிரின்ற எந்த பயமும் தேவையில்லை. தாராளமாக ஆன் பண்ணிக்கலாம்.